ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்குள்ள காலை பசியாறு தக்காளி சட்னி. தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வத்தல் எல்லாம் வறுத்து அரைச்சிக்கிட்டு எண்ணெயில் வதக்கி இதுமா என்னது தனி உளுந்து ஆட்டி அதில் கருவேப்பிலையில் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம்லாம் வெட்டி போட்டு சீரகம், வத்தல் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுலேயே ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும். தனி உளுந்து நல்லா அழகாக சூப்பராக வரும். நல்லா ஆயிட்டு பஞ்சு போட பாருங்கள். சுட்டு எண்ணெய் ஊற்றி 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 சுட்டு எடுத்துக்கிற வேண்டியதான். ஒன்று சுட்டு வச்சுக்கிறேன். மாவு இருக்குது, டீ கொதிக்குது பாருங்கள். எப்படி ரெண்டு கடை சாப்பாடு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா வைக்கும். தனி உளுந்துறேன் சுடுறது கரெக்டாக உளுந்த ஒரு 1/2 hour அதை 1 hour ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது, புளிச்சிரும். ஊற வச்சு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் வெட்டி போடணும். வத்தலையும் சீரகத்தையும் அந்த உளுந்தோடு போட்டு அரைச்சிடும். தேவையான அளவு உப்பு, கீரைப்பொடி கொஞ்சம் போட்டேன். கீரைப்பொடி வத்தல் போட்டால் அவளுக்கு கீரைப்பொடின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியாது. நான் அதை வத்தலும் சீரகமும் போட்டு கீரைப்பொடி போட்டிக்கிறேன். நல்லா மணத்தை கிடக்குமே வறுத்து திரிச்சதில் அதுவும் கொஞ்சம் போட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படிக்குன்னு பார்த்து தின்னுங்க. காலை பசியாக டேஸ்ட் ஆக்கிது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோராக வரும். சீக்கிரமாகவும் நல்லா வலுவலுன்னு பிச்சு திங்க நல்லா ஆக்கும். சத்து ஒன்றா பிள்ளை பெற்றவளுக்கு, புத்தி அடைஞ்சவளுக்கு, கால் கை உளைச்சல், குறுக்கு உளைச்சல், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உளுந்து சத்து. கட்டாயமாக செஞ்சு தின்னுங்க. மெயின் அதுக்கு தான், நோய்க்கே மருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும்.